வார்த்தையோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அவரோட வார்த்தையோட வல்லமையுள்ள ஜீவன் உள்ளது, பேதையை ஞானியாக்குறது, இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகி இருக்கிறது கர்த்தாவே. அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளும் ஆண்டவர் இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியை நீங்க அப்படியே ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. தங்க வானொலிக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியத்தை ஆசீர்வதித்து இன்னும் பெருக பண்ணுவீராக. தகப்பனே, ஊழியத்தை செய்கிறவர்கள் ஊழியத்தை ஸ்தாபகரான பிரதருக்காய் ஜெபிக்கிறோம். உடனே பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. அவரோட சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவரோட கைகளில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாக தெய்வீக பாதுகாப்பு கொடுங்க கர்த்தாவே. எந்த சூழ்நிலையை நீங்கள் உங்களோடு இருக்கிறீர் என்ற உணர்வோடு, அப்பா துணை நிற்கிறீர் என்ற தைரியத்தோடு செயல்பட்டு உமக்காக நிக்கத்தக்க பலனை சத்துவத்தையும் கொடுத்து நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து வைக்க நித்திய வெளிச்சத்தின் பகுதியும் ஒப்பு கொடுக்க வெளிச்சத்துல வெளிச்சமா இருந்து நடத்தி கொண்டிருக்கிறீர். அதுக்காக சோஸ்திரம். இந்த நாளும் கதாவே உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஊழியத்தை செய்கிறதான எல்லா ஊழிய தாசர்களுக்கு ஜெபிக்கிறோம் கதாவே. தொகுத்து வழங்குற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். மனிதனையா ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல் டோலி சிஸ்டருக்காக, ரஞ்சன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, இன்னும் அறியாமட்ட விளங்காத காரியங்கள் சொல்லிக் கொடுத்து எல்லாவற்றையும் ஒழுங்கு மேத்தியம் செய்யத்தக்க விவரங்களை தாங்கங்களை கத்தாவே. நல்ல கருத்துக்குள்ளாய் அவருடைய குடும்பங்கள் ஊழியர்களை ஆசிர்வத்து ஒப்புகளை செபிக்கிறேன். கேட்டு அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறேன். மறு ஒழிப்பு கேட்கப்படுற நேர்களுக்காய் செபிக்கிறேன். என்னென்ன பாரத்தோட எந்த சூழ்நிலை கேட்டாலும் அந்த சூழ்நிலையில் பெரியவர் என்பதை வெளிப்படுத்தி அவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க சங்கமிப்பீரா. நாம மகிமைப்படுற பாத்திரம் விளங்க செய்வீரா, மையத்தப்படுத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. அடியாளையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலும் என் குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் உட சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. நீர் எவ்வளவு வேணும் என் மூலம் பெருகணும் சிறுகணும் பெற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தரால் மகிமைப்பட ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள கடந்து செல்வோம். ஆமென். உங்க நாமம் உயிரினும் என்னில் மேன்மை அடியேனும் பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயிரினும் என்னில் மேன்மை அடியேனும் பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், கடலும் வழித்திருக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், கடலும் வழித்திருக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்னில் மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்,
என்னில் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்துக்கூட கடந்து செல்வோம். ஆமென். அறிந்தவருக்கு தெரியும் ஆளுகை செய்ய. அறிந்தவருக்கு தெரியும் ஆளுகை செய்ய. அறிந்தவர் தெரியும். அறிந்தவர் யார்? அறிந்தவர் என் கருவில் தோன்றும் முன்னே நம்மை அறிந்தவர். அதைத்தான் எரேமியா 1:5 சொல்கிறது. நான் உன்னை கர்ப்பத்தில் இருக்கும் முன்னே அறிந்தேன், வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தப்படுத்தி இந்த ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக உன்னை கட்டளையிட்டேன். அப்படியாக தேவன் வெளிப்படுகிறார். அப்ப எங்களை அறிந்தவருக்கு தான் தெரியும் ஆளுகை செய்ய. எப்படிப்பட்ட ஆளுகை செய்கிறார் என்று சொன்னால், எங்கள் கருவில இருந்து நாங்கள் வளர்ந்து எங்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அறிந்ததனால் ஆளுகை செய்கிறார். இப்படிப்பட்ட ஆளுகை செய்கிறார் என்று சொன்னால், அங்கே பாப்பமாய் இருந்தால் அவருடைய ஆளுகை உங்களுக்கே ஆச்சரியமானது. ஏசாயா புஸ்தகத்தை சொல்லுறார். ஏசாயா அவர் அதாவது என்ன செய்யறாராம்? ஆலோசனையில ஆச்சரியமானவர், ஆலோசனையில மகத்துவம் உள்ளது, ஆலோசனையில் ஆச்சரியமானவர். கொடுக்கிற ஆலோசனை நாங்கள் நினைப்போம் இந்த நிமிஷத்துல எப்படி நடக்கும், ஆனால் தேவன் அதை மாற்றி அமைத்து வேறு விதமாய் அமைத்து நடத்தி கொண்டு போவார். அப்ப அவருடைய ஆளுகையும் அவருடைய ஆலோசனையும் நமக்கு என்ன செய்யும்? ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட அன்பை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார். அந்த ஆச்சரியமான அன்பும் அவருக்கு ஆளுகை செய்கிற விதமும் நமக்கு என்ன செய்யும்? நாங்கள் அறிந்தது அல்ல, புரிந்ததும் அல்ல, முன்குறித்ததை அவர் இப்பொழுது நிறைவேற்றி கொண்டு இது மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டான். இன்னைக்கு எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்தாலும், ஆனா தேவன் கொடுத்த அன்புக்கும் அவர் காட்டுற செய்கைக்கும் அந்த செய்கையின் வழியையும் யாராலுமே எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் உண்மை. அப்படியாக அவர் அறிந்தவருக்குத்தான் தெரியும் ஆளுகை செய்ய. மோசே நன்றாக அறிந்தார். எப்படி அந்த முகமுமாய் அறிந்தார் என்று சொல்லப்படுகிறது. மோசே அவரை முகமுகமாய் அறிந்தாராம். முகமாய் அறிந்தவருக்கு எப்படிப்பட்ட ஆளுகையை கொடுத்து ஆளுகை செய்தார் என்று சொன்னார். அவர் என்ன செய்ய அவ்வளவு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவ்வளவாய் நிறைவேற்றி அற்புத அடையாளங்கள் கொடுக்கிற வல்லமையை கொடுத்து தேவன் அவ்வளவாய் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். மோசையை வழி நடத்தினார். அதைத்தான் அங்கே பார்க்க முடியும். உபாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். உபாகமம் 34:12. கர்த்தரை முகமுமாய் அறிந்த மோசையை போல, கர்த்தரை முகமுமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறமும் எழும்பினதில்லை என்று விளங்கும். முகமுகமாய் அறிந்தது மோசே. அந்த முகமாய் அறிந்தவருக்கு தான் தெரிகிறது ஆளுகை செய்கிறார். அவர் எப்படியான ஆளுகை செய்தார் என்பதை மோசே அறிந்தார். அறிந்து அவர் கானான் தேசத்துக்கு நீ பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னவர் அதை கூட அவர் வெளிப்படுத்தினார். அதன்படியே நடந்தது அவருடைய ஆளுகை. அங்கே அவர் வெளிப்பட்டார். அப்படியாக அங்கே யோசுவா தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அப்ப நாங்கள் இங்கே பார்க்க போறோம் எப்படிப்பட்ட ஆளுகை செய்தார் தேவன் என்று சொன்னார். இது எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான். ஆனால் தேவன் என்னோடு பேசுனதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு சோஸ்திரம். எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாமின் மகன், ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தின் மகன் ஈசாக்கு. வாக்கு கொடுத்தார், அழைத்தார். 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைச்சு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு பிறந்து அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு இடையில அங்கே சாராளுக்கு சாராள் என்ன செய்தால் கர்ப்பவதியா முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவள் தன் வீடு கட்டப்படும் என்று சொல்லி அவசரப்பட்டு தன்னுடைய வேலைக்காரி மூலமாக அங்கே இஸ்மவேல் பிறக்கின்றார். பிறந்தாலும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு தான். அங்கே ஈசாக்குக்கு என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தும் என்று தன்னுடைய வேலைக்கார் மூத்த ஊழியர் என்று போடப்படும் அவரை அழைத்து என்ன செய்தார்? தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு ஒரு துணியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்ற, நீ என்ன செய்ய போற? நீ என்னுடைய தேசத்துக்கு போ, அங்கே ஒரு பெண்ணை கொண்டு வா, வேறு எங்கேயும் நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, இதை நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ அதற்கு அந்த வேலைக்காரனை சொல்லி எச்சரிக்கையும் பண்ணுகிறார். அப்பவே அவ தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல துணியை ஏற்படுத்தி கொண்டு வர வேண்டும். அது உன்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஆணையிட்டு தர வேண்டும். வேறு எந்த காரியத்தினையும்
போகக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் எவ்வளவு உறுதியா இருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய துணிகளை ஏற்படுத்தி கொடுக்க. இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகள் மனம் போன போக்கில விட்டு இருக்கிறோமா? இல்ல இதனுடைய ஆசீர்வாதத்துக்குரிய பங்காக தலைமுறை தலைமுறையாக எங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துல பரிசுத்தம், அதாவது ஒளிக்கும் இருளுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அப்ப என்ன செய்ய வேண்டும்? நாங்க அந்நிய நுகத்தோடு பொருந்தாதபடிக்கு தேவனுடைய சமூகத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று இவ்வளவு பேர் வாஞ்சிக்கிறோம். இவ்வளவு பேர் இந்த காரியத்துக்கு பாரம் எடுத்து நாங்க ஜெபிக்கின்றோம். ஆனா இங்கே மூத்த ஊழியர் அழைப்பித்து ஆபிரகாம் சொல்றது என்ன? தன்னுடைய குமாரனுக்கு ஒரு மணப்பெண்ணை நீ என்ன செய்யணும்? தெரிந்து கொண்டு வா, என்னுடைய இனத்தாரா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னுடைய தேவனுடைய ஜனமா இருக்க வேண்டும். வேறு இனத்துக்கு அவனுக்கு போவே கூடாது என்று சொல்லி அங்கே எலியேசர் கூடாக அங்கே மூத்த ஊழியரை அப்படியாக அழைப்பிச்சு சொல்லுகிறார். அந்த எலியேசர் ஒரு பரிசுத்த ஆவியனுக்கு அடையாளமா இருக்கிறது. மணவாளனாகிய ஈசாக்குக்கு மணவாட்டியாகிய ரெபேக்காள். அப்ப இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் எப்படி நடத்தினார் என்று சொல்லி நாம் இதை பார்க்க போன்றோம். ஆளுகை செய்தார், அறிந்தவருக்கு தான் தெரியும் ஆளுகை செய்ய. அங்கே ஈசாக்குக்கு எப்படிப்பட்ட துணியை கொடுக்க வேண்டும் என்பதை அங்கே தேவன் முன்குறித்திருக்கிறார். முன்குறித்து அங்கே எப்படிப்பட்ட மணவாட்டியை தெரிவு செய்ய வேண்டும், அவருக்கு எப்படிப்பட்ட தகமை இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பாப்பமா இருந்தார். இந்த எலியேசர் அப்படிப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் புறப்படுகிறார். புறப்படும் போது சுபம் பண்ணுகிறார் என்றால் அங்க என்ன செய்யறார்? சில காரியங்களை முன்வைக்கிறார். எப்படி என்று சொன்னால் பாருங்க, அவர் சொல்றார், நானு குடிக்க தனக்கு தண்ணி வேண்டும். அடுத்தது மாத்திரமல்ல, தான் கொண்டு போற ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்தான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என் எஜமானுக்கு ஒரு துணையாக வேண்டும். இதை கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கிறார், சுபம் பண்ணுகிறார். இன்னைக்கு தானும் குடிக்க வேண்டும், அடுத்தது மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இது ஒரு நிரப்புதல், ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது. தானும் குடிக்க வேண்டும். சில நாங்கள் நிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு தேவ சமூகத்துல நாங்கள் நிலை நிற்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரம் மற்றவர்களுக்கும் அந்த சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு எங்கள் மூலமா மற்றவர்கள் நிரப்பப்படுகிற ஆவிக்குரிய வளர்ச்சியில அவர்கள் வழி நடத்தப்படுகிற எங்களுடைய நிரப்புதல மற்றவர்கள் நிரம்பி வழியிற பாத்திரம் மாற்றுகிற ஒரு பாத்திரமாக தண்டைக்கு மனவாட்டிய தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட அவர் மணவாளன் வரப்போற அந்த மணவாட்டியான சபை எப்படி ஆயத்தப்படணும் என்று சொன்னால், தானும் சபைக்குள்ள நிலைச்சிருக்க வேண்டும். மற்றொரு சபைக்குள்ளாக கொண்டு வந்து நிரப்பி வழிகிற பாத்திரம் மாற்ற வேண்டும். இதை இந்த எலியேசர் தேவனிடத்துல முன்வைத்தார் விண்ணப்பமாக. விண்ணப்பா முன்வைத்து விட்டு என்ன செய்யறார்? அங்கே காத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பெண் இந்த இடத்துல வருவாரா? இன்றைக்கு ஆவியானவர் அதைத்தான் இந்த சபைக்குள்ள எதிர்பார்க்கிறேன். அவை மனவாட்டி அப்படியாக ஆயத்தப்படுகிறார். இன்றைக்கு மனவாட்டி என்ற சபை எப்படி இருக்கிறது? நிச்சயமா எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நாங்கள் நிரம்புற மாத்திரமா, மற்றவர்களை நிரப்புற பாத்திரங்களாய் நாங்கள் ஆயத்தப்படுகிறோமா? இன்னைக்கு பாப்பமா இருந்தால் அங்கே அவர் சொல்ற ஊருக்கு தான் போய் அங்க பாருங்க, உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இது ஆதியா புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் போய் என்ன செய்யறாராம்? ஊருக்கு புறம்பே இருக்கிற ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முல்லை ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே, இது ஆதியா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். ஆதியா புஸ்தகம் 24:11ஆம் வசனம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முல்லை ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தரைக்குள்ளே என்ன செய்தார்? சொல்லிக்கொண்டு என்னவென்றால், என் எஜமானாய் ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமான ஆபிரகாமுக்கு தயவு செய்தலும். இதோ, நான் தொடர்ந்து வாசிக்கின்றேன். இதோ, நான் இந்த தண்ணீர் துறவண்டை நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும். பாருங்க, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும். அடுத்தது மாத்திரம், என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரன ஈசாக்குக்கு நியமித்திருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரலும் என்றாள். அப்ப இந்த மூத்த ஊழியக்காரன் இந்த எலியேசர் இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை செய்துவிட்டு அங்கே காத்திருக்கிறார். எப்படி? நான்
கொடுக்கிற பெண், தன்னிடத்திலிருந்து கொடுக்கிற பெண். இன்னைக்கு நிரம்பினாத்தான், நாம பரிசுத்தாவே நிரம்பினா, வார்த்தையினால நிரம்பினாத்தான் மற்றவர்களுக்கு வார்த்தை எடுத்து சொல்ல முடியும். நாங்கள் வார்த்தையில் நிரம்பாமல் நாங்களே ஒரு அறைகுறையில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வார்த்தை எடுத்து சொல்லினால் எப்படி எப்படி நாங்க சொல்லுவோம்? உங்கள் வாயில வார்த்தை வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஏற்ற சமயத்துல ஏற்ற வார்த்தையை கொடுக்கிற பரிசுத்த ஆவியார். அவர் கொடுக்காவிட்டால் நம்மால பேச முடியாது. அப்ப எங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியை நிரப்புதல் வேண்டும். வார்த்தை நிரம்ப வேண்டும். அப்பொழுதுதான் எங்களை அவர் நடத்துவார். எப்படி நடத்துவார்? மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக, மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும்படியாக. அப்ப அந்த கிரியை வெளிப்படும். எப்படிப்பட்ட கிரியை? அவளை மற்றவர்களை நிரப்பும்படியாக, மற்றவர்களை மின்னசில் சாட்சியின் பாத்திரமாக மாற்றும்படியாக, எங்களை ஒரு சாட்சியை நிறுத்தும் பாத்திரமாக அமைத்துவிடும். அப்ப இங்கே அப்ப தான் குடி என்றும் தன் ஒட்டகங்களை குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் அப்ப நாங்க கேட்க சொல்ல தேவையில்லை. நீ இப்படி போய் சத்திய தருவேன், நாங்கள் இங்க ஆவியான் அப்படியே நடத்துவார். அப்படித்தானே பிலிப்பு அப்போஸ்தலர் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல பாக்கலாமண்டா, அந்த மந்திரிக்கு என்ன செய்யறார்? ஆவியான ஏவுகிறார், அந்த தேரோடு போய் சேர். என்ன அவையார் எழுவும் போது அங்கே அதிசய புஸ்தகத்திலே ஒரு பகுதியை வாசிக்கின்றார். வாசிக்கும் போது அவருக்கு அது விளங்கவில்லை. அங்கே மந்திரிக்கு அந்த வாக்கியத்தை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது அவர் என்ன செய்கிறார்? அங்கே ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். அப்ப எப்படி பிலிப்புவால் அங்கே ஆவியார் நிரப்பப்படுகிறார்? நிரப்பப்பட்டு ஆவியார் வழி நடத்தப்படுகிறார். வழி நடத்தி போது ஆவியார் ஏவுகிறார். ஏவும் போது அங்கே என்ன செய்யறார்? அந்த மந்திரிக்கு அங்கே அவர் வார்த்தையை சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்து அங்கே என்ன செய்யறார்? ஞானஸ்தானம் எடுக்கும்படியான என்ன சூழ்நிலை அங்கே அமைகிறது. அப்படியே ஞானஸ்தானத்தை கொடுத்து விடுகிறார். இதை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அதே காரியம் தான் இங்கேயும் பாருங்கள். அப்ப இங்க என்ன சொல்லுகிறார்? இந்த எலியேசர் தான் குடிக்கும்படியா, அடுத்தது குடிக்கும் பார்த்து மற்றவர்களுக்கு அதை கொடுக்கும். தானாவே கொடுக்கும். அவையோட ஏவுதலினாலே கொடுக்க வேண்டியது. மற்றவர்கள் தூண்டுறது அல்ல, மனுஷன் சொல்றது அல்ல. தேவனை அங்கே என்ன செய்ய அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அப்ப அந்த எத்தியோப்பியனுடைய அந்த ராஜாஸ்திரியா கந்தாக்கி என்பதற்கு மந்திரி, அந்த மந்திரிக்கே ஒரு ஆவியான பிலிப்பை கொண்டு ஏவி அந்த தேரோடு இணையும்படி அந்த தேர்ல இருக்கும்போது அவர் அந்த சத்தியத்தை வாசிக்கிற அந்த சத்தியத்துக்கு அவர் விளக்கம் கொடுத்து அதை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் பாத்திரமா விளங்கும்படியாக ஞானஸ்நானத்தை பெரும்படியாக கொண்டு போறேன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆவியானுடைய வழிநடத்தல் பாருங்க. பிறகு அங்கே ஆவியானவர் என்ன செய்யறார்? பிலிப்பு பிறகு மிகுதியான காரியம் நடத்துகிற அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுக்க ஆவியானவருடைய வழி நடத்தப்படலும், சபை கட்டப்படுதலும், சீஷர்கள் பெருக்கும் தான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அந்த ஆவியோட வழிநடத்தல் எப்படி வந்ததுன்னா, நிரம்பினார்கள். எங்கே நிரம்பினார்கள்? ஓரிடத்துல கூடினார்கள், ஒருமனப்பட்டு கூடினார்கள். அங்கே இயேசுவின் தாயும் கூடினார்கள். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில 14ஆம் வசனத்தில நீங்க வாசிப்பீர்கள் இருந்தால் அப்படி கூடினார்கள். அங்கே பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தது. அங்கே நிரப்பினார் ஆவியார், நிரப்பினார். அப்ப நிரம்பி வழியிற ஒரு பாத்திரமே இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப இங்கே பாருங்க, நிரப்புறார் தான் குடி என்றும். ஒட்டகங்களுக்கு வார்த்தை நிரம்பின பாத்திரம் தான் என்ன செய்யும்? குடிக்க கொடுக்கும், ஒருத்தருடைய தாகத்தை தீர்க்க வைக்கும், மற்றொரு தாகத்துக்கும் கொடுக்கும். வழியும் நதி பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டா, மச்சங்கள் தோன்றும் என்று சொல்லப்படுது எசேக்கியேல். அப்ப நதி பாயணும். அப்ப இந்த நதி எப்படி பாயணும்? நாங்க நிரப்பப்படும் முழுமையா ஆவியால வார்த்தையால் நிரம்பப்படும், மற்றொரு நிரம்பி வழிய வைக்கும். அப்ப ஆவியானவர் நடத்தும் பொழுது அது வித்தியாசமான ஒரு வழி நடத்தலாய் காணப்படும். சாட்சியின் வாழ்க்கை வெளிப்படும். விடத்துக்கும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் உறவில நிலைப்பட்டு இருக்கிற வேண்டும். அப்ப அங்கே பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர் சொன்ன அந்த வார்த்தைப்படி இப்படிப்பட்ட மனவாட்டியான சபையத்தான் தேவன் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தும்படியா தகப்பன் எதிர்பார்க்கின்றார். அப்ப இப்படி விண்ணப்பத்தை பண்ணிட்டு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நாம விண்ணப்பம் பண்ணி தேவனிடத்துல ஆவியானோடத்துல ஆவி நிரம்புதலை பெற்றுக்கொண்டு நாங்கள் காத்திருக்கும் போது அந்தினதின் காலத்தில் சகலவற்றை நேர்த்தியா செம்மையா செய்கிற தகப்பன் என்ன செய்வார்? அந்த ஏற்ற காலம் கொண்டு வர நம்ம உயர்த்துவார், அங்கே நடத்துவார். ரட்சிப்பின் பாதைக்குள்ள மற்றவையை நடத்தும்படியா நிரப்புவார். எங்கள் மூடமா நதி பாயிரத்தை மற்றவர்கள் சொல்லுவார்கள், நீங்க செபித்து எனக்கு இப்படி ஒரு காரியம் நடந்தது, நீங்க செபித்ததால் நான் சுகம் பெற்று சாட்சியின் பாத்திரங்கள் எழும்பும்.
அப்ப இங்கே பாப்போமா, இருந்த வசனத்துக்கு நாங்க வருவோம். அங்கே அவர்கள் காத்திருக்கிறார் அந்த துறவண்டையில. அங்கே ஆர் வருகிறார்கள்? ரெபெக்காள் வருகிறார். மணவாட்டி வருகிறார். மணவாட்டி வரும்போது இவர் என்ன செய்கிறார்? ஓடி போய் அந்த ஊழியக்காரன் பாருங்கள், 17ஆம் வசனம், ஆதியாம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவருக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்திற்கு தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். உன்னிடத்துல இருந்து எனக்கு நீ தர வேண்டும். அவள் அங்கே நிரம்பி வழிகிற பாத்திரமா எங்க குடத்தை வைத்திருக்காள் தண்ணியால. அவள் சொல்ற, அவள் குடிக்க தண்ணீர் தர வேண்டும் என்று சொன்னோன்னு அதற்கு அவள் குடியும் என்று சொல்ற. பாருங்க, ஒரே ஆவிய நடத்த, நீ குடி என்று சொன்னா குடிக்க கொடுக்க வேண்டும். இதைத்தானே விண்ணப்பமா கொடுத்தார். இதைத்தானே இங்கே நடக்கின்றது. இதை விண்ணப்பாக்கள் அதை இங்கே ஆவியான செயல்படுத்துற விதத்தை பார்த்தீங்க. குடி என்று சொல்ல, குடி என்று புத்தகங்களுக்கு வார்த்தையர் என்று சொல்லும் பெண்ணை தானே அவர் தெரிவு செய்யணும் என்று ஆயத்தம் பண்ண. அதே மாதிரி இந்த மகள் சொல்லுகிறாள், ரெபெக்காள், குடி என்றார். குடியும் என்றாள். குடியும் என்று மாத்திரமல்ல, குடியும் என் ஆண்டவரே என்று சொல்லி சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி வைத்து அடுத்து சொல்றார், மிச்சது என்ன செய்வாள்? அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அது மாத்திரமல்ல, கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கு முன்பு வார்த்தையர் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் என்று தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் ஒன்று கொள்ள திருவண்டி ஓடுகிறாய். சரிங்களா? இன்னும் நாங்க நிரம்ப இன்னும் உண்மையா அறியண்டும். நாங்க இவ்வளவுக்குதான் போதுமென்று அல்ல, நீச்சல் ஆழ வேண்டும். நீந்தி நீந்தி மூழ்கணும். அப்பா, உமக்கல்ல நான் நனையணும் ஆண்டவரே. இந்த பெரிய பாக்கியத்தை எனக்கு நீ தர வேண்டும் கிருபையா என்று சொல்லி ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கும் போது நிச்சயமா பரிசுத்த ஆவியார் எங்களை நிரப்புவார், நடத்துவார். பாத்தீங்களா, ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம், ஒரு மூத்த ஊழியக்காரனுடைய ஜெபம், அந்த எலியேசர் ஜெபித்த ஜெபம் எப்படிப்பட்ட பதிலை கொண்டு வருது, எப்படிப்பட்ட சாட்சியின் வாழ்க்கையை மனவாட்டி ஆயத்தப்படுது. இங்கே ரெபெக்காள் ஆயத்தப்படுறார், மனவாட்டியாக ஆயத்தப்படுகின்றார். அங்கே குடியென்றும் குடிக்க கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியார் அங்கே நிரப்பி அவளை மற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிற பாத்திரமா தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுத்து மாத்திரமில்ல, இன்னும் நான் கொடுப்பீர் என்று சொல்லி தான் இன்னும் நிரம்பும்படியாக அங்கே ஆவியானோட அங்கே உறவாடு. இந்த உறவாடு நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். நாங்கள் நிரம்பிய மாத்திரம் போதாது, மற்றவர்கள் நிரப்புறது இன்னும் வரங்களும் கனிகளும் செயல்பட வேண்டும். இன்னும் சாட்சியா நம்ம உயர்த்த வேண்டும். சொல்றாங்க, மலிமுள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக நாங்கள் வாழ வேண்டும். இதைத்தான் என்னை உங்களை அழைத்திருக்கிற தகப்பன் அப்படியாக அழைத்தவர். இந்த வார்த்தை கூட பேசுகிறார் பாருங்க. அவன் அப்படி அந்த மனுஷன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, பார்த்தீங்களா, ஆச்சரியப்படுகிறான். இப்படிப்பட்ட மனவாட்டி, இப்படிப்பட்ட மனவாட்டியை தான் தகப்பன் பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஆவியான மனவாளனுடைய வருகையில மனவாட்டியா இன்னி உங்களை ஆயத்தப்படுத்தி அப்ப மனவாளாக பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிற எப்படியாக நிரம்பி அந்த பிள்ளை வழிந்திருக்குது இந்த பாத்திரமா. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கின்றோமா? பாருங்க, அந்த மனுஷன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு 21ஆம் வசனம், 24, 21ஆம் வசனம், ஆச்சரியப்பட்டு கர்த்தரின் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோன்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தார். ஆச்சரியப்படுறார், மௌனமாயிருக்கிறார். அவள் செய்கிற அவ்வளவு காரியங்களுக்கால் பாருங்க, தான் ஜெபித்த ஜெபத்துக்கு எப்படி ஆச்சரியமா பதில் தருகிறார். எப்படியா தேவன் பதில் தர்ற மாத்திரம் அல்ல, அதை எப்படி செயல்படுத்தினார் பாருங்க. எப்படி இந்த உறவின் நெருக்கம் உடன் பதிலித்தார். உறவின் எவ்வளவு நீங்க உறவாடி நெருங்குறீங்களோ அவரோட தவறாம, அந்த உறவின் நெருக்கத்துக்கு உடனடியான பதில் உண்டு. சில ஜெபங்களுக்கு அவர் பதில் தர வேண்டும், அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னு சொன்னா அதை உருவாக்கி கொண்டிருக்க, அதை உருவாக்கி கொண்ட கால தாமதமான நிச்சயம் அவருடைய நாமம் மகிமைப்படுறதுக்கான அது காரியமா மாறும் அந்த ஜெபம். இது ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்த எங்களுக்கு இனங்கண்டு கொள்ள முடியும். நிச்சயமாக நான் அநேக சுபங்கள் ஜெபிப்பேன். ஆண்டவர் சில நாளைக்கு சில பதில்களை தருவார். சில பதில்கள் தாமதமானா நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேனேன்னு சொன்னார். அதை எனக்கு ரெட்டிப்பாக தரப்போறேன். ஒன்று, எனக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் வருது, அது மாத்திரம் அது அவருடைய நாம மகிமைப்படும், மகிமை வெளியரங்கமா அந்த காரியத்துக்கு கூட ஆண்டு நான் நன்றி சொல்லி காத்திருக்கிறது உண்டு.
அப்படியாக நீங்களும் காத்திருங்கள் கூட ஆவிக்கு செய்து. அப்ப இங்கே பாருங்கள், அவர் ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருக்க பாருங்கள். ஒரு ஆவிக்குரிய ஜீவித்தும் வளர்ச்சி உச்சக்கட்டம் எப்படிப்பட்ட ஆச்சரியப்படுற மாத்திரம் அது மௌனமாயிருக்கு. இன்னும் என்ன ஆண்டவர் இன்னும் இன்னும் வெளிப்படுத்த போற. இன்னும் இன்றைக்கு நாங்கள் என்று சொன்னா உடனே என்ன செய்யறோம்? வெளிப்படுத்தி போடுவோம். மாம்சரிய பலவீனங்களால சோர்ந்து பலவீனப்பட்டு நாங்க வெளிப்பட இல்ல அவைக்குரிய வளர்ச்சியில இன்னும் நாங்க நிரம்ப மாட்டோம். இன்னும் அவரை அறிவில வளரணும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் வாஞ்சியா இருக்க வேண்டும். பெருமை பாராட்ட இங்க ஒன்றுமே இல்லாமே இல்லை என்ற நாம செய்யல இந்த காரியம். இந்த எலியேசு செய்யவில்லை இந்த காரியத்தை. அவருடைய ஜெபம் அவியான செய்தபடி கொடுத்த பாதை அதுவே இங்க வெளிப்பாடு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அவைக்கு மனவாளங்க மனவாட்டி இணைக்கிற விதம் என்று சொன்னார். இங்கே பெற்றோர் கேட்கிறார்கள், நீ அவர்களோடு போறியா? நீ அவர்களோடு போறியா? 10 நாளைக்கு இருக்கட்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் பெற்றோர்கள். ஆனால் இல்ல, அவர் சொல்ற அவள்கிட்ட கேட்கும் பொழுது ரெபெக்காளை கேட்கும் போது நான் போகிறேன் என்று சொல்லுவார். நான் போகிறேன். ஆயத்தப்பட்டுட்டா மனவாட்டி. இன்றைக்கு ஏசப்பா இன்றைக்கு இரவு வரப்புறண்டா நானும் நீங்களும் ஆயத்தமா. அங்க ரெபெக்கா சொல்றது அதே பதில பாருங்க. 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்ற ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். ரெடி, ஐ ஆம் ரெடி. பாருங்க எப்படி மனவாட்டி ஆயத்தப்பட்டேன். இன்னைக்கு நாம் ஆயத்தமா? ஆண்டவர் அனுப்புற என்று இரவுன்னு சொன்னா நாங்கள் ஆயத்தமா எடுத்துக் கொள்ளப்பட தகுதிப்பட்டுட்டோமா? அவள் போகிறேன் என்று சொல்றான் மனவாட்டி. அப்படியாக ஆயத்தப்பட இன்னைக்கு தகப்பன் எங்களை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமான ஆயத்தப்படுவோமா? அப்படியான பரிசுத்த ஆவியார் எங்களை நிறம் ஒரு ஆயத்தப்பட்ட பாத்திரமாய் பழைய அவருடைய ஆளுகைக்குள்ள நம்மை ஒப்பு கொடுப்போமா? அறிந்தவருக்குத்தான் தெரியும் ஆளுகை செய்ய. அங்க ரெபெக்காள் அறிந்தார், முன்குறித்தார். ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் விடும். அம்மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனவாட்டியை கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியார் செய்யப்பட்டு அங்கே அதை நிறைவேற்றி கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கு மனவாளம் வரப்போறார். மனவாட்டிய நானும் நீங்கள் பரிசுத்தாண்ட நிரப்புதலை பெற்றோளாய் ஆயத்தப்பட்டோளாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நாங்கள் ஆயத்தமானவர்கள் தான் எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்க முடியும். மணவாளோடு இணைய அப்படிப்பட்ட மணவாளன் வரப்போறார். இயேசு மணவாட்டியாக ஆயத்தப்படுவோம். எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். அவருடைய வருகை சீக்கிரம். ஆமென். அந்த ஆளுகைக்குள்ள நம்ம ஒப்பு கொண்டு போய் ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நீர் அறிந்தவர், எங்களை கருவிலே கண்டவர், இன்றும் எங்களை அறிந்து கொண்டிருந்தீர். அப்பா எங்களோடு கூட இருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி, உங்கள் ஆளுகைக்காக நன்றி. இன்னும் மணவாளன் நீங்க வரப்போறீங்க. அந்த மணவாட்டியை நான் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறவர்களாய் ரெபெக்காள் சொன்னவுடனே நான் போறேன் என்று சொன்ன பதிலை போல நாங்களும் ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லும்படியான பதிலை நாங்களும் சொல்லும்படியா அந்த கிருபையால் ஆவியோட நிரப்பு ஆவியால் நடத்தப்படும் மற்றவர்களை நடத்தப்படுத்த கிருபை சாங்க. அப்பா உதவி செய்யுங்க. மணவாளன் வருகை மணவாட்டியை எதிர்கொண்டு செல்ல உதவி செய்யுங்க. நிரம்பி வழியில வரவன் நீங்க எதிர்பார்க்கிற மணவாட்டியாய் நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் எப்பொழுதும் இருக்க கிருபைதான். கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்படியா எங்களை ஆயத்தப்படுத்தும் ஒரு வருகைகளை எடுத்துக் கொள்ளப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். நீங்கள் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி, கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி ஆண்டவர். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜெபத்தைக்குள்ள ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில் நாங்கள் இணைந்தோம். கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாக நமக்கு வெளிப்பட்டது. அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. சரியா 1 நேரம் 9 மணி. சரியாக நாங்கள் அடுத்ததாக வார்த்தை வெளிச்சத்துக்கு கூட சொல்ல